இந்த அஞ்சத்தையும் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சினால் வரக்கூடிய ஒரு கெடுபலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அண்டவே அண்டாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். கரணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக 11 விதமான கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பவகரணம், பாலவகரணம், தைத்துளை கரணம், வனஜய கரணம், கிம்ஸ்துக்னம், நாகபம், சதுஷ்பாதம், சகுனி, விஷ்டி அப்படின்னு 11 கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்திங்கன்னா சீத்தலா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாலையே சீத்தலா தேவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த்துலாம் அவங்க சௌக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம்னா அந்த சீத்தலா தேவியுடைய வழிபாடு தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை சிறப்புடன் கொடுத்துருக்கு. நமக்கெல்லாம் சவுத்தில் எப்படி மாரியம்மன் கோவில் இருக்கோ அதே போல் நார்த்தில் பார்த்தோம்னா இந்த சீத்தலா தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி தான். அப்போ அந்த ஜேஷ்டா தேவி வாகனமாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கழுதை. நம்ம முன்னாடி ஒரு எபிசோட் பார்த்தோம். அதில் எந்த கோவிலுக்கு போனால் செல்லும் தலை தொங்கும் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்குன்னா ரொம்ப அழகாக ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு 5 விஷயங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பிறக்கும்போது நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பஞ்சாங்கம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரணம் அப்படின்றது. இந்த கரணம்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முதல்ல இந்த கரணம்னா என்னன்னு நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்க ஐயா. ஓகே, வணக்கம். இந்த கரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் ஒரு 5 விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அந்த 5 விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிறக்கிற அன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கிற அன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கிழமையில் பிறந்திருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, எந்த ராசியில் பிறந்திருக்காங்க, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க. இந்த 5 விஷயமுமே எழுத வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜாதகம். ஜாதகம்னா வேற எதுவுமே கிடையாது. பிறக்கிற அன்னைக்கு இந்த 5 என்ன அப்படின்னா அவங்க எழுதி வச்சுக்கிறது தான் இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இந்த 5 விஷயமே அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் 20% பலன் இருக்கு. அப்போ இந்த 5 முழுமையாக அவங்க கடைப்பிடிக்கிறப்போ 100ங்கிறத அவங்களுக்கு கிடைச்சிருது. இந்த 100 கிடைச்சாச்சுனாலே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த 5த்தையும் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சினால் வரக்கூடிய ஒரு கெடுபலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அண்டவே அண்டாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது. அதனால் இந்த 5 விஷயத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா பயிற்சி வரக்கூடிய விஷயமெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறத அதை நம்ம சொல்ல முடியும். அப்படியாக இந்த 5 விஷயத்தில் வரக்கூடியது தான் இந்த கரணம் அப்படிங்கிறது. பேச்சிலேயே சொல்லுவாங்க கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட உண்டு. அப்போ அந்த கரணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக 11 விதமான கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பவகரணம், பாலவகரணம், தைத்துளை கரணம், வனஜய கரணம், கிம்ஸ்துக்னம், நாகபம், சதுஷ்பாதம், சகுனி, விஷ்டி அப்படின்னு 11 கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 11 கரணத்துக்குமே கிரகங்கள் செயல்படுறது. ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து சப்போர்ட் பண்ணுறது. அதே போல் கிழமைகளும் அந்த வாரங்கள், அந்த வாரத்துக்குடைய கிரகங்களும் அவங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை டெய்லி அவங்க ப்ரேயர் பண்ணணும். சூப்பர். டெய்லி பலமுறை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மெத்தடில் நான் அதை மெயினாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த கரணத்தில் அதி நல்ல ஒரு விஷயம் அவங்க பாசிட்டிவான ஒரு விஷயம் உடனே நடந்துடும். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அதனால் அந்த கரணத்துக்குடைய தெய்வத்தை டெய்லி பலமுறை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னா அந்த தெய்வத்தை உங்களுடைய செல்ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க. டெய்லி பலமுறை பார்க்கணும். ஏன்னா செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை காலத்தில் மக்கள். அப்போது ஒவ்வொரு கால் வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அட்டன் பண்ணும்போதும் ஒரு நாளைக்கு பலமுறை அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த செல்ஃபோனில் நமக்கு அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு இந்த காலத்தில். அப்படி பார்க்கறதுனால நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பாசிட்டிவான ஒரு விஷயமெல்லாம் நடக்கும். சூப்பர் ஐயா. ரொம்ப அற்புதமாக அதனால் அந்த கரணத்தை எல்லாருமே கடைப்பிடிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நீங்க 11 கரணங்கள் சொன்னீங்க. ஏன்னா இங்க நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எல்லாருமே நட்சத்திரத்தையும், ராசியவும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே. ஆமா. பட் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு அழகான விஷயத்த நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. கரணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, 11 கரணங்களுடைய தெய்வமும் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இத பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும். தெய்வத்தையும் சொல்லிட்டா நல்லாருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம முதல்ல இருக்கக்கூடிய கரணம் பார்த்தீங்கன்னா, பவகர்ணம் ஐயா. இந்த பவகர்ணத்துக்கான ஆலயம் எது ஐயா? அ பவகரணத்துக்கு நம்ம ஆலயங்கிறது தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. பவன பவகரணத்துக்குன்னு உடைய தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு. ம். அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் பிளஸ் நரசிம்மர். சூப்பர். இப்ப இந்த ஆஞ்சநேயரையோ, நரசிம்மரையோ அவங்களுடைய செல்ஃபோன்ல வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கணும். அவங்க இருக்கக்கூடிய அருகாமையில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு என்னைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். ஓகே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு, அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். இல்ல நரசிம்மர் கோவில் தான் இருக்குன்னா, நரசிம்மர் கோவிலுக்கும் போகலாம். இந்த 2த்துல எந்த தெய்வத்த வேணாலும் அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் சேவராவும் வச்சுக்கலாம். அந்த ஆலயத்துக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணலாம். வாரத்துல ஒரு நாள் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த தெய்வத்த வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஆஞ்சநேயரையோ, இந்த நரசிம்மரையோ ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கணும். நமக்கு இந்த ஆஞ்சநேயருக்குன்னு ஹனுமான் சாலிசா அப்படிங்கிற ஒரு பாராயணம் இருக்கு. ஸ்தோத்திரம் இருக்கு. அது வந்து யூடியூப்ல நம்ம ப்ளே பண்ணா நமக்கு வரும். அத நித்தியபடி கேட்கறதுனாலயும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சரி. வீட்ல வந்து அத வந்து ஒளிபரப்புறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். பயங்கள்லாம் போயிடும். சூப்பர். வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆ நெகட்டிவான ஒரு விஷயமெல்லாம் வந்து காணா போயிடும். பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தன்மையான கொண்ட ஒரு பவகரணம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். அதாவது வந்து இருளை நீக்கி ஒளியை குடுக்கக்கூடியது இந்த சிவகர்ணத்தின் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஐயா. ஐயா அடுத்தது இருக்கக்கூடிய கர்ணம் பார்த்தீங்கன்னா, பாலவ கரணம் ஐயா. ஸோ இந்த பாலவ கர்ணத்துக்கு உரிய தெய்வம் யார் ஐயா? இந்த பாலவகரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஐயப்ப சுவாமி. இந்த ஐயப்பன் வந்து பார்த்தோம்னா, புலி மேல் இருக்கக்கூடிய புலி வாகனத்தில இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வந்து அவங்களுக்கு இந்த பாலவகரணத்துக்கு வரக்கூடிய தெய்வமாக சொல்லப்படுறது. அதனால அவங்களுடைய செல்ஃபோன்ல வந்து புலி மேலே இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிய வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கலாம். அருகாமையில இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கோவிலுக்கு முனீஸ்வரன், ஐயனார், கருப்பர், சாஸ்தா அப்படின்னு சொல்ல பலதரப்பட்ட இந்த காவல் தெய்வம் கோவிலுக்கு போகலாம். இல்ல ஐயப்ப சுவாமி கோவிலே இருக்கு அப்படின்னான்னா, அந்த ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு போகலாம். போக வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை. ம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த ஐயப்ப சுவாமிய தரிசனம் பண்ணிக்கிறதும், அவங்களுடைய செல்ஃபோன்ல வந்து இந்த ஐயப்ப சுவாமி புலி வாகனத்தில இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிய வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில ஒரு சந்தேகம் ஒண்ணு எழும்பும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ் இருக்காங்க. ம். அவங்க வந்து ஐயப்பன்ட்ட இருக்கிறப்ப ஒரு மணிய வந்து பார்ப்பாங்க. ஒரு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா, அந்த சுவாமிக்கெல்லாம் அந்த சுத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஸ்திரீகளா இருக்கிறவங்க, இந்த பாலவகரணத்தில பிறந்தவங்க என்ன வச்சுக்கலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஐயப்பன் புலி வாகனம்னு சொன்னேன். அந்த ம். புலிய மாத்திரம் வச்சிருந்தா போதும். ஓகே. புலிய வச்சிருந்து அத பார்த்தாலே போதும். மனசார ஏன்னா, அந்த பீரியட்ஸ் காலத்தில அவங்களால அந்த தெய்வத்த பக்கத்தில வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுனால, அந்த மனதார நித்தியபடி வந்து அந்த ஐயப்பன வேண்டுதல், பிரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது, அந்த புலி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலிய டைகர வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுன்னு பார்க்குறப்போ, அவங்களுக்கு மனோ தைரியம் ஒண்ணு கிடைக்கும். ஓகே. பாசிட்டிவான ஒரு விஷயமெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அந்த போக வேண்டிய நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. சிறப்பாக இருக்கும். ஓகே. சூப்பர் ஐயா, சூப்பர். அந்த பாலகர்ணத்துக்கு வந்து ஐயப்பன் தரிசனம் அப்படின்றது எப்பவுமே துணையா இருக்கும். தைரியத்த குடுக்கணும். ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஐயா. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய கர்ணம் பார்த்தீங்க அப்படின்னா, கௌலவ கரணம். ம். ஸோ இந்த கௌலவ கர்ணத்துக்கு உரிய தெய்வம் யார் ஐயா? இந்த கௌலவ கரணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வராக சுவாமின்னு சொல்லுவோம். ஏன்னா, தச அவதாரம் உண்டு. பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதில வராக அவதாரம்னு ஒண்ணு உண்டு. இந்த உலகத்தையே வந்து அவருடைய மூக்குல நிறுத்தி வைத்திருப்பார். பன்றி முகம் கொன்ற வராக சுவாமி. அதுக்கு அந்த வராக சுவாமிய வந்து அத வந்து ஸ்க்ரீன் சேவரா கௌளவ கரணத்தில பிறந்தவங்க வராக சுவாமி. ஏன்னா வாராகி வேற, வராக வேற. வராகர். ஏன்னா அது வந்து ஒரு டவுட் வரும். அதனால அதுக்காக தான் இந்த தசாவதாரங்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து சொல்றேன். நான் வாராகி வேற, வராகர் வேற.
வராகருங்கிறது பெருமாளுடைய அவதாரம். அதனால இந்த வராகர் வந்து இந்த வராகருடைய க்ஷேத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விருத்தாச்சலம் அருகாமையில இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில இருக்கு. முடிஞ்சா அங்க ஒரு முறை போய் நேரா தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அவங்க வச்சுக்க வேண்டிய அந்த வராக சுவாமி. நமக்கு இப்ப நெட்ல போட்டோம்னா பலவிதமான ரூபத்தில அந்த வராக சுவாமி வந்து சிறப்பான நெறையா ஃபோட்டோக்கள்லாம் இருக்கு. ஓகே. அவங்க அதில கூகுள்ல போய் சர்ச் பண்றப்போ, அவங்க மனசுக்கு இயக்கக்கூடிய பிடித்த பிடித்தமான ஒரு அந்த வராக சுவாமிய வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா. சூப்பர், சூப்பர். அருமையா சொன்னீங்க ஐயா. ஐயா அடுத்ததா இருக்கக்கூடிய கரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தைதுளை கரணம். ஸோ இந்த தைதுளை கரணத்துக்கு உரிய கடவுள் யார் ஐயா? ஆ தைத்துளை கரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவோம். ஜேஷ்டா தேவின்னா மகாலட்சுமியோட கூட பிறந்த மூத்த அக்கான்னு சொல்லுவோம். மூத்த தேவின்னு சொல்லுவோம். காலப்போக்குல அது வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. ம். மகாலட்சுமி எங்கெல்லாம் குடியேறணும்னு நினைக்கிறாங்களோ, அங்க வந்து முதல்ல போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய தேவியாக இந்த ஜேஷ்டா தேவி அவதாரம் எடுத்திருக்கா. அப்ப ஜேஷ்டா தேவி எங்கெல்லாம் வாசம் பண்ணி நி அந்த இடத்த ஆ சுத்தப்படுத்துறாளோ, அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து அமருவா அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்ப இந்த ஜேஷ்டா தேவி அவங்களுக்கு வந்து தைத்திலை கரணத்துக்கு வரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கு. இப்ப நார்த் இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீதலா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளையே வந்து சீதலா தேவின்னு சொல்லுவாங்க. ம். ஏன்னா நார்த்லலாம் அவங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம்னா, அந்த சீதலா தேவியுடைய வழிபாடு தான் அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கைய வந்து சிறப்புடன் குடுத்துருக்கு. நமக்கெல்லாம் சவுத்துல எப்படி மாரியம்மன் கோவில் இருக்கோ, அதேபோல நார்த்ல வந்து பார்த்தோம்னா, இந்த சீதலா தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி தான். அப்ப அந்த ஜேஷ்டா தேவி வந்து வாகனமா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கழுதை. அதுக்கு ஆயுதமா என்ன வச்சிருக்காங்கன்னா, தொடப்பமாரும், முறமும் வச்சிருக்காங்க. ஆமா. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் அந்த முறத்துல திரட்டி எடுத்து தூர போட்டுருவாங்க. அப்ப இந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில இருக்காது. அப்போ வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த தைத்தில கரணவங்க பிறந்தவங்க வந்து அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேஷ்டாதேவி கோவில் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும். நேரா போய் பார்க்குறதா இருந்தா எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம சென்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தெப்பக்குளம்னு சொல்லுவோம். கபாலீஸ்வரர் கோவில்ல பேக் சைடு பெரிய குளம் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்து வெஸ்ட்டு கார்னர்ல அந்த இந்த காம்பவுண்ட் அந்த ஃபென்சிங் இன்னர்ல நார்த்து வெஸ்ட்டு கார்னர்ல ஒரு விருட்சம் இருக்கும். விருட்சத்துக்கு கீழ விருட்சம்னா மரம். அந்த மரத்துக்கு அடியில அந்த அம்பாள வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா, அந்த குளத்த சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த அம்பாள அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்படியாக இந்த சுத்தம் பண்ணக்கூடிய தேவியா இருக்கிறதுனால, அந்த ஜேஷ்டா தேவியுடைய ஃபோட்டோவ ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஜேஷ்டா தேவிங்கிற தேவிய வந்து வேற ரூபமா நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய சிப்பந்திகள், லேடீஸ். அங்க கோவில பெருக்கிறது, இல்ல சுத்தம் பண்ணுறது, இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, ம். அப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் ஜேஷ்டா தேவியுடைய மறு அவதாரம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம கோவிலுக்கு போனோம்னா, அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யறதுனால, அந்த ஜேஷ்டா தேவி சந்தோஷம் அடைகிறா. ஓகே. இல்ல அவ்வளோ தூரம் போகலன்னா கூட, நித்தியப்படி நமக்கு கார்ப்பரேஷன்ல வந்து நம்மளுடைய அந்த வீட்ல இருக்கக்கூடிய அசுத்தத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. சுத்தம் சுத்தம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த அழுக்கு பொருள, அந்த குப்பைகள வந்து எடுத்து செல்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த ஸ்திரீகளுக்கு வந்து, அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்றப்போ, அங்கேயும் வந்து அந்த ஜேஷ்டா தேவியுடைய அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கிறது. 3வதா சொல்லணும்னா டோபி. இந்த வண்ணான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த அம்பாளுடைய வாகனத்த வந்து பராமரிக்கிறாங்க, கழுதைய. அதனால அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவி செய்யறதும் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஜேஷ்டா தேவிய வந்து இந்த தைத்தலை கரணத்தில பிறந்தவங்க ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. எந்த தினத்தில வழிபடலாம் ஐயா? இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே. அற்புதமா சொன்னீங்க ஐயா. சூப்பர் ஐயா. அடுத்ததா இருக்கக்கூடிய கரணம் பார்த்தீங்கன்னா, கரசை கரணம். ஸோ இந்த கரசை கரணத்துக்கு உரிய தெய்வம் யார் ஐயா? ஆ. கரசை கரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வரக்கூடிய அ ஜந்து அப்படின்னு பார்த்தோம்னா யானை. கிரகமா வரக்கூடியது சந்திர பகவான். தெய்வமா வரக்கூடியது பிள்ளையார்பட்டி விநாயகர். ஓகே. அப்ப இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர இந்த கரஜை கிரணத்தில பிறந்தவங்க ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறப்போ, நல்ல ஒரு மாற்றம் அவங்க வந்து உணர முடியும். நிச்சயமா உணர முடியும். முடிஞ்சா ஒரு முறை அவங்க வந்து அங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ம். அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த பஞ்சாங்கத்தில பார்த்தோம்னா, கரஜை கரணம்னு போட்டிருப்பாங்க. எல்லா கரணமுமே அந்தந்த நாள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதேபோல
கரஜேகரணம் எந்த நாள்ல குறிப்பிட்டிருக்கோ, அந்த நாள்ல போய் அந்த பிள்ளையார்பட்டிய போய் தரிசனம் பண்ணுறது ஒரு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்ல ஒரு கிழமைய பார்த்து போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திங்கட்கிழமை போறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஓகே. சூப்பர்யா, சூப்பர். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய கரணம் பார்த்தீங்கன்னா, வனிசை கரணம். ஸோ இந்த வனிசை கரணத்துக்கு உரிய தெய்வம் யாருயா? ஆ. வனிசை கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நந்திகேஸ்வரர், நந்தி பகவான் சொல்லுவோம். இந்த நந்திகேஸ்வரர வந்து அவங்களுடைய செல்ஃபோன்ல வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது. பிரதோஷ காலத்துல, சிவ வழிபாடுகள்ல பிரதோஷம்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி திரையோதசி நாள் அன்னைக்கு வரும். எல்லா சிவன் கோவில்லையும் அந்த நந்தி பகவானுக்கு தான் சிறப்பு வழிபாடு நடக்கும். சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் எல்லாமே சிறப்பா நடக்கும். அந்த நாள்ல போய் அந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அதேபோல அவங்களுடைய செல்ஃபோன்ல வந்து அந்த நந்திகேஸ்வரர வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லதும்மா. ஓகே. சூப்பர்யா. ஐயா விஷ்டி கரணம் ஐயா. ஸோ இந்த விஷ்டி கரணத்துல பிறந்தவங்க எந்த தெய்வத்த வழிபட்டா சிறப்பா இருக்கும்? இந்த விஷ்டிகரணம் அப்படிங்கிறது வந்து தேள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கும். கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்ல செவ்வாய் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த விஷ்டிகரணத்துக்குடைய தெய்வமாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவில். அந்த நம்ம கும்பகோணம் அருகாமை மாயவரம் அது பக்கத்தில வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்கு. அங்க தனிச்சு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி. அந்த சுப்பிரமணிய சுவாமிய போய் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஃபோட்டோ கிடச்சதுன்னா, அத ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெஷ்டிகரணத்துக்கு நமக்கு அங்க போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவில்ல போய் ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அந்த வெஷ்டிகரணத்துக்குடைய ஒரு பலன் பூர்ணமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடிகிறது. அதனால ஒரு முறை அவங்க வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு, அந்த முருகப்பெருமான் ஏன்னா கற்பக கணேச முத்து சுப்பிரமணிய பாலாம்பிகா சமேத வைத்திய பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தெய்வங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஓகே. அங்க வந்து கற்பக கணேசர், முத்து சுப்பிரமணியர், அம்பாள் பேரு பாலாம்பிகா, வைத்தீஸ்வரர், அங்காரக க்ஷேத்திரம். ஓகே. இந்த 5 தெய்வமும் அங்க வந்து மெயினா சொல்லக்கூடியது. அதுல நமக்கு அந்த விஷ்ணுகரணத்துக்குடைய இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சூப்பர், சூப்பர் ஐயா. அடுத்தது ஸ்திர கிரணம் ஐயா. இந்த ஸ்திர கிரணத்துல பிறந்தவங்க எந்த கடவுள வழிபட்டா நல்லாருக்கும்? இந்த ஸ்திர கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, காகத்த வந்து நித்தியபடி அவங்களால முடிஞ்சது ஒரு ஆகாரம் கொடுக்கணும். ம். அ இந்த மிச்சரோ, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பொருள் வாங்கி வச்சுருந்து, காலையில ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த காக்கைக்கு அந்த உணவ கொடுத்துட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு, அந்த சனீஸ்வர பகவான வந்து தரிசனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்கவங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில எந்த சிவபெருமான் இருக்கோ, அந்த சிவபெருமானுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சென்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர்ன்னு இருக்கார். அதேபோல இந்த அகஸ்தீஸ்வரருடைய சிவபெருமான வந்து ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே. எந்த தினத்துல போய் வழிபட்டுட்டு வரலாம்? இது வந்து பார்த்தோம்னா, சனிக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. சூப்பர். ஐயா அடுத்ததா வந்து நாகவகர்ணம் ஐயா. இந்த நாகவகர்ணத்துக்கு உரிய தெய்வம் யாரு ஐயா? ஆ. நாகவக்கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜந்துல வந்து ஸ்னேக்க சொல்லுவோம். பாம்புன்னு சொல்லுவோம். அதுக்கு நாகதேவதைன்னு சொல்லுவோம். நாகாத்தம்மன் சொல்லுவாங்க. நாகதேவதை. சர்ப்பம் உடைய தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் சரி. தேவி கருமாரியம்மன். பார்த்தோம்னா அம்பாளுக்கு பின்னாடி 5 தல நாகர். நாகங்கள் இருக்கும். அப்படி வரக்கூடிய தெய்வத்த வந்து அவங்க ஸ்க்ரீன் சேவரா வச்சுக்கிறது நல்லது. ஸ்னேக்கையே வச்சுக்கிறதா இருந்தா கூட வச்சுக்கலாம். அது வச்சுக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதன்கிழமை அன்னைக்கு அத பார்க்கறது ரொம்ப ஒரு விசேஷம். அதேபோல இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லாம, இந்த நாககரணத்துக்கு வந்து இந்த அ அரச மரத்த சுத்தி நாகர் நெறையா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அங்க போய் அந்த நாகர போய் தரிசனம் பண்ணுறது ஒரு விசேஷம். இதுக்கு க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாகேஸ்வரம், அப்புறம் வந்து நாகர்கோவில். ம். இந்த 2 க்ஷேத்திரமுமே அத க்ஷேத்திரமா நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சா நமக்கு வந்து அந்த திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாகவக்கரணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர், சூப்பர் ஐயா. அடுத்ததா இருக்கக்கூடிய கரணம் பார்த்தீங்கன்னா, கிம்ஸ் துக்ன கரணம். இவங்களுடைய கடவுள் யார் ஐயா? ஆ கிம் ஸ்துப்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஆ தன்வந்திரியை தான் குறிக்கும். இந்த தன்வந்திரிக்கு வந்து அந்த ஸ்ரீரங்கம் ஏற்கனவே சொன்னது தான். அந்த தன்வந்திரிய போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு மிருகமா வரக்கூடியது புழு அப்படின்னு சொல்லுவோம், ஜந்து. தெய்வம் அப்படிங்கிறது வந்து தன்வந்திரி மகாவிஷ்ணு தான்.
ஓகே. அது ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த புதன்கிழமை அன்னைக்கு அந்த தன்வந்திரியை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ அடுத்ததா 11வது கர்ணம் ஐயா. சதுஸ்பாதம். ஸோ இந்த சதுஸ்பாத கர்ணத்துக்கு உரிய கடவுள் யார் ஐயா? ஆ சதுஷ்பாதம் அப்படிங்கிறது வந்து மிருகமாக வரக்கூடியது டாக், நாய். ஓகே. தெய்வமாக வரக்கூடியது காலபைரவர். ம். இந்த காலபைரவரை வந்து அவங்களுடைய செல்ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ பைரவர் கோவில் எல்லா சிவாலயத்துலேயும் இருக்குது. இப்போ வந்து இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து இந்த பைரவருக்கு வந்து ஒரு விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கிறது. அந்த பூஜைகளில் போய் கலந்துக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். அவங்களுடைய செல்ஃபோனில் வந்து இந்த பைரவரை வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வச்சு அந்த சுவாமியை போய் பார்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஜென்ரலாக அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். கிழமையா பார்க்குறது வியாழக்கிழமை, திதியா போய் பார்க்குறதா இருந்தால் அஷ்டமி அன்னைக்கு போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அற்புதம் ஐயா. 11 கரணங்கள்ல பிறந்தவங்களும் எந்த கடவுள வழிபடணும், அதுக்கு வந்து வழிபட முடியல, நேர்ல போய் வழிபட முடியல அப்படின்னா, டெய்லி மொபைல்ல வச்சு டெய்லி பாருங்க போதும். அதுவே வந்து இந்த பகவான் உங்களுக்கு உரிய அருள குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அற்புதமான விளக்கத்த குடுத்துருக்கீங்க. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி.